வணக்கம். மே 31 உலக புகையிலை ஒழிப்பு தினம். இந்த நாளில் தேசம் முழுவதும் போதை பழக்கம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஸ்கூல், காலேஜ், ஹெல்த் கேர், கார்ப்பரேட் இங்கே எல்லாமே அவேர்னஸ் கேம்பெயின், அப்புறம் அமைதி பேரணி, கருத்தரங்கம் இதெல்லாமே நடக்குது. இதன் மூலமாக மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இதெல்லாமே செயல்படுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு மத்தியில் போதை பழக்கத்தினுடைய பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். நம்மக்கிட்ட 3 பிரிவுகளை சேர்ந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. முதல்ல சிவம், பள்ளி மாணவர். அடுத்தது குணால், கல்லூரி மாணவர். அடுத்தது குமரேசன், 15 வருஷமாக கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க கூட இருக்கிறவங்க இல்லை அந்த பிரிவுகளை சேர்ந்த நபர்கள் எப்படி போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க அப்படிங்கிறதையும், அதனால் அவங்க இருக்கக்கூடிய இடங்களில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, இது அவங்களுடைய கருத்துக்கள் அவங்க பதிவு செய்கிறாங்க நம்மக்கிட்ட. சொல்லுங்கள் சிவம், பள்ளி மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு எப்படி அடிமையாகிறாங்க, அதனால் அவங்க என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் சந்திக்கிறாங்க? நான் இப்போது 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா நாங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் நடக்குது தான். இப்போது என்னென்னா, இப்போ யூத் மீன்ஸ் டீனேஜர்ஸ் இவங்கெல்லாம் இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தால் அவங்களுக்கு உடல் ரொம்ப பாதிக்கும். இன்னர் ஆர்கன்ஸ்லாம் ஃபெயில் ஆக போயின்னே இருக்கும். அப்புறமா இதில் விட்டு விலகினா என்னன்னா, நம்ம கரெக்டாக ஸ்டடி பண்ண முடியும், நல்லா படித்து மார்க்ஸ்லாம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது நம்ம இப்போ படிக்கிறோம்னா இந்த ஏஜ் நம்மளுக்கு படிக்கிறது தான் இருக்குது. ஸோ இந்த தப்பான வழியில் போயிட்டு நம்ம படிப்பை கூட ஸ்பாயில் பண்ணிடுறோம். ஸோ அதை பண்ண மாட்டோம். அப்படி இது விட்டு விலகணும்னா நாங்கள் படிக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் சரி இல்லை, இதெல்லாம் ரொம்ப கெட்டது தான். இந்த டொபாக்கோ, அப்புறமா நெக்ஸ்ட் ஆல்கஹால், ஸ்மோக்கிங். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இல்லை பசங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்போ படிக்கிற பசங்களாம் அவங்களுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் வேணும். அவங்களுக்கு எந்த மாதிரி கவுன்சிலிங் கூட பண்ணலான்னு சொல்கிறேன். அவங்களுக்கு எந்த மாதிரினா, நம்ம கவுன்சிலிங்னா இப்போ அவங்க விட்டு விலகணும், அது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க சீக்கிரமாக இந்த விட்டு விலகிடுவாங்க. யார் ரொம்ப அடிக்ஷனாக இருக்காங்கோ, வெளியே வர மாட்டுறாங்க, அவங்கள எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாலும் அவங்க கண்டுக்க மாட்டுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி கவுன்சிலிங் இருக்கும். லைக் அவங்களுக்கு இந்த ஒரு ஃபன்னுன்னு நினைக்கிறாங்க, இந்த போதெல்லாம் யூஸ் பண்ணால் ஒரு ஃபன்னாக இருக்குது அந்த மாதிரி. அப்புறமா இவங்க தெரிஞ்சு இப்போது அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்க சொல்லவும் மாட்டாங்க இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்கன்னு யாருக்கும். ஏன்னா அவங்க சண்டை போட்டுப்பாங்க, நிறைய பிரச்சனைலாம் நடக்கும்னு அந்த பயத்தில் கூட இருப்பாங்க. இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் சரி இல்லை, இல்லை உனக்கு எதுவுமே கிடைக்காது, ஒரு இன்கம் கூட உனக்கு இல்லை, இதை புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம பேசலாம். ஏன்னா அவங்க எடுத்தோன்னே நம்ம இந்த மாதிரி சொன்னோன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசி அவங்க ஒரு நல்ல கவுன்சிலிங் பண்ணலாம். இது நம்மளோட ரெஸ்பான்சிபிள், ஏன்னா அவங்க நம்ம கூட இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்களை நம்ம மெடிடேஷன் கூட பண்ண வைக்கலாம். மெடிடேஷன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்மளுக்கு மைண்டு ரிலீஃப் கொடுக்குது, அது ஒரு நல்லது தான். அது ரொம்ப பயப்படுறதுலாம் எதுவுமே இல்லை. மெடிடேஷன் இஸ் சிம்பிள். இப்போ நான் எப்படி இது விட்டு விலகியிருக்கேன், என்ன பிரம்மகுமாரிஸில் நான் இந்த ஞானத்தில் இருக்கேன், மீன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நானும் மெடிடேஷன் பண்ணுறேன். என்னோடய லைஃப் ஸ்டைலே தனியாக இருக்குது. மீன்ஸ் நானும் இவங்க கூட இருக்கிறேன், பட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல சொல்கிறேன், அட்வைஸஸ் பண்ணுறேன். அதில் நான் என்னோடய பர்சனலான நான் அட்வைஸ் பண்ணுறதால ஒரு 3-4 பேர் இந்த மாதிரி விட்டு விலகியிருக்காங்க. இப்போது நான் இந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் லைக் மெடிடேஷன் பண்ணுறது. அப்புறமா நான் ஸ்கூல் கூட போகிறேன், ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்காக நான் இந்த மாதிரி பிரம்மகுமாரிஸ் மீன்ஸ் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து ஒரு 10 நிமிஷம் நான் டைம் கொடுத்து மெடிடேஷன் பண்ணி அவங்க சொல்கிறதெல்லாம் நல்ல நல்ல விஷயத்த கேட்டுட்டு, அதுதான் ஹாப்பினஸ். சரிங்களா? அதுதான் ஒரு பர்மனெண்ட்டான ரிலீஃபு கிடைக்கும். மெடிடேஷன் பண்ணால் பர்மனெண்ட்டான ரிலீஃப் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த போதை பொருள் யூஸ் பண்ணி தப்பான வழியில் போனால் அது உங்களுக்கு பர்மனெண்ட் ரிலீஃப் இல்லை, அண்ட் தட் இஸ் நாட் அ ஃபன். ஃபஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க. இதை ஃபன்னு நினச்சி அவங்க இந்த வயசுலேயே, சின்ன வயசுலேயே இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா அது போக போக ரொம்ப அடிக்ட் ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகிடுது. அப்புறமா அவங்களையும் சில பேர் நம்பியிருப்பாங்க, அவங்க நம்பிக்கை கூட அவங்க ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் சரி இல்லை, அதை அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு இது விட்டு விலகி வரணும்னா ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஒரு 5-10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள். குணால், நீங்கள் சொல்லுங்கள், கல்லூரி மாணவர்கள் எப்படி போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க? நான் காலேஜ் படிக்கிறேன்.
இந்த காலத்தில் பெரும்பான்மையான யங்ஸ்டர்ஸ் அந்த 18லேருந்து 22 வயசு படிக்கிற அந்த காலேஜ் பசங்க மோரோவர் இந்த ட்ரக்ஸில் ரொம்ப அடிக்ட் ஆகிருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா நம்ம லைஃப்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்க வேண்டிய பீரியட்னா அந்த ஒரு டைம் தான். அந்த ஒரு டைம் பீரியடில் நம்ம எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கிறோம், எதை நம்ம கற்றுக்குறோம், எதை நம்மளுடைய கரியர் ஆக்கிக்கிறோன்றதுல தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் வர என்டையர் லைஃப் பீரியடுமே இருக்குது. ஸோ அதனால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒரு பேட் ஹேபிட் வந்துடுச்சுன்னா அதை நம்மளுக்கு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதில் நம்மளுக்கு டீப் டவுன் அதில் பழக்கம் ஆகிடும். அப்படி பழக்கமாகறதுனால என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆத்மா, அதாவது நம்மளுடைய உயிர் சக்தியில் அது ஒரு இம்ப்ரெஷனாக ஸ்டோர் ஆகிடும். எப்படி ஸ்டோர் ஆகும்னா, இப்போ எனக்கு இது போல் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் ஆச்சு, நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு இல்லை ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துடுச்சு, அப்போ நான் டெம்பரவரியாக அந்த ஒரு ட்ரக்கு நான் எடுக்கும் பொழுது அந்த டெம்பரரியாக ஒரு ரிலீஃப் கிடைக்குது. இதுவே ஒரு ஹேபிச்சுவல் ஆயிடுச்சுன்னா போக போக உள்ளுக்குள்ள அந்த டோபமைனுங்கிறது அவங்களுக்கு அதை விட அது எக்ஸ்ட்ரா ஒரு படியான ட்ரக்ஸ் தான் தேவைப்படும். ஸோ இதுவே அவங்களுடைய லைஃப் டைமாக ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். இது ரொம்ப சீரியஸாக எடுக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா இதுலேயும் மூழ்கி அதை அவங்க பிஸ்னஸ் ஆக்கிப்பாங்க. இப்போ அது அவங்க சப்போஸ் அவங்களுடைய இது கரியர் ஆக்கிட்டாங்க அப்படிங்கன்னா, அவங்க தப்பான வழியில் போயிட்டாங்கன்னா என்ன செய்ய ஆரம்பிப்பாங்கன்னா அது அந்த ட்ரக்கை வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன், காலேஜ் படிக்கிற பசங்க ட்ரக் டீலராக இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டுன்றது ஸ்ட்ராங்காக தேவைப்படுது. ஜென்ரலி ஸ்பிரிச்சுவாலிட்டினா வந்துட்டு எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த காலத்தில். ஆனால் அது பயப்படுற விஷயம் எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம். இங்கே உங்களை என்ன செய்ய சொல்கிறோம்னா உங்களை வந்துட்டு ஒரு ஆத்மானு உணர சொல்கிறோம். உங்களை வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு பியூரான ஆத்மானு உணர சொல்கிறோம். நம்ம எப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் சக்தியை நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ, அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வேல்யூ பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அப்போ நம்மளால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதனால் நம்மளுக்கு வெளியே இருந்தது ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம டெம்பரவரியாக ஒரு ட்ரக்கு அருந்துறது அது போல் ஒரு சொல்யூஷனை தேடாமல் அந்த ஒரு வெளியே வர பிரச்சனைக்கான சொல்யூஷனை நம்மளுக்குள்ளேயே நம்ம தேட ஆரம்பிப்போம். அதனால நம்மளுடைய செல்ஃப்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு அஃபர்மேஷன்ஸ் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கலாம். ஐ எம் எ பீஸ்ஃபுல் சோல், ஐ எம் எ லவ்வபிள் சோல், ஐ எம் எ பியூர் சோல். இப்படின்ட்டு நம்மளை ஒரு உயர்த்தி நம்மளை சொல்லும் பொழுது நம்மளுடைய ஆழ் மனசில் எப்படி இம்ப்ரெஷன்ஸ் ஃபார்ம் ஆகும்னா, நான் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கேன், என்னால் இந்த பிரச்சனையை என்னால் ஹேண்டில் பண்ண முடியணும், எனக்கு வெளியே இருக்கிற எந்த சப்போர்ட்டும் தேவை கிடையாது, எனக்கு வெளியே இருக்க அந்த ஹாப்பினஸ் அந்த ஒரு டெம்பரவரியான அந்த ஒரு சுகம் எனக்கு தேவைப்படலை அப்படின்னு அது வந்துட்டு உங்களுக்கு உணர ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய செல்ஃபை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. இந்த காலத்தில் வந்துட்டு நீங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்ப்பீங்க, ஏதோ ஒரு லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆச்சுனாலே அவங்க சூசைட்ஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப டிப்ரெஷனில் போகிற இந்த காலத்தில் யார் இருக்காங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் தான் வந்துட்டு, அதுவும் காலேஜ் படிக்கிற பசங்க தான் இருக்காங்க. எதனாலனா அவங்க ரொம்ப மன ரீதியாக வீக்காக இருக்காங்க. ஃபிசிக்கலாக அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது நிறைய விஷயத்தில் காமிக்கிறாங்க, ஆனால் மென்டலி பயங்கர வீக்காக இருக்காங்க. அதனால தான் சின்ன சின்ன மென்டல் டிஸ்டர்பன்சஸ் எல்லாருமே அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த போதை பழக்கத்திலேருந்து விடுபடுறதுக்காக எந்த தீர்வுகள் கொடுத்தா கல்லூரி மாணவர்களுக்கு அது உதவியாக இருக்கும்? உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் இல்லை எதனா கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்துக்கங்க. நம்ம காலேஜ் படிக்கிறோம், ஃப்யூச்சரில் நம்மளுடைய படிப்பு முடிச்சு நம்ம கண்டிப்பாக கார்ப்பரேட் வேர்ல்டுக்குள்ளே போவோம். அங்கே கார்ப்பரேட் வேர்ல்டில் எப்படி இருக்கும்னா நம்மளுடைய ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற போல தான் நம்மளை வந்துட்டு அங்கே எடுத்துப்பாங்க, வேலைக்கே எடுத்துப்பாங்க. நம்மளுடைய டேலண்ட்ஸ் என்ன இருக்குது, நம்மளுக்குள்ளே என்னென்ன நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்துட்டு கார்ப்பரேட் வேர்ல்டில் எடுத்துப்பாங்க. கார்ப்பரேட் வேர்ல்டு ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். அதனால இப்போது நீங்கள் உங்களுடைய அந்த காலேஜ் படிக்கிற லைஃப்பை நீங்கள் இது போல் ஒரு அடிக்ஷனில் போய் நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காமல் நீங்கள் உங்களை வந்துட்டு நல்லா உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா உங்களுடைய ஸ்கில்ஸ் டேலண்ட்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த அடிக்ஷனில் இருந்தால் நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் தேவைப்படும். அந்த ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிரம்மகுமாரி சென்டருக்கு வாங்க. இங்கே உங்களுக்கு எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லாமல் இங்கே உங்களுக்கு அந்த ஒரு உண்மையான அந்த ஒரு லவ்ன்றது உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். உங்களுக்கு அந்த உண்மையான அந்த ஒரு நாலேஜ் கொடுப்பாங்க, எப்படி மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. அதனால் உங்களுக்கு எதா அடிக்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நீங்கள் சென்டருக்கு வாங்க. உங்களுடைய ப்ராப்ளம்ஸை சிஸ்டர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. சிஸ்டர் உங்களுக்கு நல்லா அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க.
இங்கே உங்களுக்கு அதுக்கான ஒரு அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரதுக்கான அந்த ஒரு பவர்ன்றது உங்களுக்குள்ள அந்த ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதனால நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாங்க. உங்களாலேயும் வந்துட்டு இதுலேருந்து வெளியே வர முடியும். நம்ம எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், நம்ம எல்லாருமே வந்துட்டு சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. இது போல் ஒரு தப்பான ஒரு விஷயத்தில், போதையில் நீங்கள் உங்களே சீரழிச்சிக்காதீங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரது. ரொம்ப நன்றி. குமரேசன், நீங்கள் சொல்லுங்கள். பணிக்கு செல்லக்கூடிய ஒரு நபர் போதை பழக்கத்தினால பணிலையும் தான் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் குடும்பத்திலையும் எந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்கிறாரு, உடல் மற்றும் மனோ ரீதியாக என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுது, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ போதைப் பொருள்களை நம்ம எடுக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள், தீமைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட மனநிலைமைகளை எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பார்க்குறோம். அங்கே எல்லாருமே ஆல்கஹால் சாப்பிட்றது, ஸ்மோக் பண்ணுறது, மேற்கொண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கறதுனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இதுதான் ரெகுலர் லைஃப் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஸோ நாளுக்கு நாள் அது எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டே இருக்கும். அது பார்க்க நாம் செஞ்சால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம். ஸோ அப்படி கிடையாது. நம்மளோட மைண்டில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை அதனால் வருது அப்படின்றத பற்றி புரிஞ்சுக்கணும். அண்டு விடுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மனசை நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை ரொம்ப ஹெல்த்தியான விஷயத்துக்கு கொண்டு போகலாம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கிறது, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது, அண்டு நல்ல விஷயங்களை பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடலாம். லைக் இந்த ஸ்மோக் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா, ஸ்மோக் பண்ணுறது, ஆல்கஹால் பண்ணுறது, இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவங்கலாம் பார்த்திங்கன்னா பொறுப்புகளை கரெக்டாக பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அந்த பங்க்சுவாலிட்டி இருக்காது. இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாகவே நடந்துக்கிட்டு இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே. ஒரு பொறுப்பான மனுஷங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு வெளியில் வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பெரிய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க, மிடில் கிளாஸ் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அதிலிருந்தெல்லாம் கூட இதுலேருந்து விடுபட்டு வெளியில் வரலாம். நாளுக்கு நாள் அதில் அடிக்ட் ஆகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஒரு டம்ளர் ஆல்கஹால் சாப்பிட்றோம் அப்படின்னா, நாளைக்கு இன்னொரு டம்ளர், ஏன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்ற மாதிரி, அப்புறம் இன்னும் கொஞ்சம்னு போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறது. இதனால் நாளுக்கு நாள் அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அதிகமாகிட்டே போகுது, ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாகிட்டே போகுது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாகுது. உங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் போதை பழக்கத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஏதாவது தீர்வுகள் இருந்தால் நீங்கள் அதையும் இந்த இடத்துல எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சுய ஒழுக்கம் அப்படின்றது, செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிசிப்ளின்றது ரொம்ப முக்கியமாகுது. ஸோ செல்ஃப் டிசிப்ளின்னும் போது பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி வாழணுன்றது கற்றுக்கணும். ஓகேங்களா? சொல்லுவாங்க இல்லையா, சுதந்திரமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இஷ்டத்துக்கு யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது, நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிலாம் நினைப்போம். அது ஒரு பக்கம் சுதந்திரம் அப்படின்னா கூட, எதை நம்ம செய்யாமல் இருக்கணுமோ அதை செய்யாமல் இருக்கிறது தான் முழு சுதந்திரம். இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லா பிரச்சனைக்குமே அடிப்படை காரணம், ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் விஷயம் அன்பு தான் தேவை. அந்த அன்பு எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரியான அன்பு கொடுக்கணுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அன்புன்றது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது தான் ட்ரூத் லவ் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த அன்பு கொடுக்குறதால பார்த்திங்கன்னா எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நாளுக்கு நாள் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வெளியில் வந்துடலாம். அப்புறம் அதோடு மட்டும் இல்லாமல் நாம் பிரம்மகுமாரிகள் சென்டருக்கு வரும்போது, தியான நிலையத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசு இருக்கும், ரொம்ப சின்ன பையன். பட் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும். அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது, இல்லை இந்த சக நண்பர்கள் கூட சேரும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச வழி என்ன சொல்லுவாங்க இல்லையா, புண்பட்ட நெஞ்சை புகைவித்து ஆற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வெளியில் போகும்போது ஆல்கஹால், ஸோ அந்த மாதிரிலாம் அடிக்ட் ஆகி ஸோ என்டையர் நம்ம டோட்டல் கரியரே ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். தெரியும் இது தப்பு,
இதிலிருந்து விடுபடணும்னு நினைப்போம். ஆனால் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகாண்டி அது வந்து குறையும் அப்படின்னா கிடையாது. விடணும்னு நினச்சாலும் விட முடியாது, நம்மளுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கிடைக்காது. பட் பிரம்மகுமாரிகள் சென்டருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தேவைன்றது அந்த மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத பற்றி கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அந்த அன்பு எப்படி வந்து அன்பு கொடுக்கறது அப்படின்றத பற்றி கிளியராக சொன்னாங்க. ஸோ அப்போவே வந்து ஒரு அவள் புரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மனக்கட்டுப்பாடு, அதாவது ஒரு வண்டிக்கு வந்து பிரேக்னா என்ன, பிரேக் ஷூனா என்ன, பிரேக் எங்கே வச்சுருக்காங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எந்த இடத்துல பிரேக் போடணும், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த வண்டியை வந்து கரெக்டாக ஓட்டுறதுக்கு முடியும். அதே மாதிரி மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில ஞானம் நம்மளுக்கு தேவை, அதாவது சில நாலேஜ் நம்மளுக்கு வேணும். அதில் வந்து லா ஆஃப் கர்மா அப்படின்னா என்ன, அப்புறம் அந்த ஆத்மாவோட பொறுப்பு என்ன, ஆத்மானா என்ன, அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் நம்ம பப்ளிக் எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. மீன்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நம்ம சேர்ந்து தான் வாழ முடியும். தனிப்பட்ட ஒரு முறையில் எங்கேயோ போய் வாழ்கிறோம் அப்படின்றதெல்லாம் முடியாத விஷயம். ஸோ இந்த விஷயங்களில் வந்து நம்ம எப்படி இருக்கணுன்றதை பற்றி பிரம்மகுமாரிகள் சென்டரில் வந்து எனக்கு வந்து கரெக்டாக டீச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்போ இந்த விஷயங்களில் எப்படி வெளியில் வர்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அன்பு கிடச்சிருச்சு, ஓகே. அப்புறம் அதை அனுபவம் பண்ண வேண்டியதாக இருக்குது. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய பாசிட்டிவ் ஸ்பீச்செல்லாம் கொடுக்குறாங்க, நிறைய பாசிட்டிவ் புக்ஸு படிக்கிறோம், ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்குறோம், இல்லை லைக் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க, நம்ம நல்லதுக்கு தான் கொடுக்குறாங்க, நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கிறோமா தவிர்த்து நம்மளோட லைஃப்பில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த அடிக்ஷன்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு போகிறது, பார்க்குக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுறது, மூவிக்கு போகிறது. ஸோ அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு அந்த 2 மணி நேரம், அந்த 2 hours 3 hours வந்து ரிலீஃப் கிடைக்குது. மறுபடியும் திரும்ப வரும்போது எங்கே விட்டோமோ அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. திரும்ப அங்கேருந்தே கண்டினியூ ஆகிட்ருக்கோம் அந்த பழக்கங்கள். அப்போ இதிலிருந்து விடுபடுறதுக்கு என்னென்னா மெடிடேஷன் இஸ் த பெஸ்ட் வே இல்லையா. ஸோ பகவத்கீதையில் கூட சொல்லியிருக்காங்க இல்லையா, கடவுளை வந்து சரணாகதி அடைகிறது வந்து பூஜை பண்ணுறதுனாலையோ இல்லை யாத்திரைகள் போகிறதுனாலையோ தீர்த்தங்கள் குறிக்கிறதுனாலையோ இதெல்லாம் ஒரு வே, ஓகே. ஆனால் எல்லாத்தோட பெஸ்ட் வே அப்படின்னு பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது தியான முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த பிரம்மகுமாரிகள் கிட்ட வரும்போது அந்த தியானத்தில் உண்மையான அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சாங்க. நம்மளோட லைஃபுக்காக தான் இவங்க சொல்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வந்து வித்தின் 1 செகண்ட் லைக் வந்து இந்த உடம்பை இயக்கக்கூடிய அந்த சக்தியை உணர முடியுமா தவிர்த்து பார்க்க முடியாது. ஸோ அப்படின்னும் போது அப்போது எனக்கு இந்த உடம்பை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது வந்து எனக்கு புரிஞ்சு வந்துருச்சு. அப்போ ஆத்மாவுக்கு வந்து என்ன வேணும், பியூர் லவ், அதாவது உண்மையான அன்பு தான் தேவை. அந்த தூய்மையான அன்பு, எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத ஒரு அன்பு அப்படின்னு கிடைக்கும்போது எல்லா பிரச்சனைக்கும் அங்கே தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முடிவு அப்படின்றது இருக்குது. சொல்யூஷன் வந்து பியூர் லவ்வில் தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த மெடிடேஷனில் உட்காந்து ஜஸ்ட் சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்ரி கொடுத்தாங்க. எனக்கு வந்து அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வருவேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஜஸ்ட் உட்கார வச்சு நீங்கள் உட்காருங்கன்னு உட்கார வச்சு கமெண்ட்ரி கொடுத்தாங்க. சோல் அப்படின்ற அந்த ஃபீல் கொண்டு வந்தாங்க. ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிது. வித் அது சுப்ரீம் பவரோட எப்படி கனெக்ட் பண்ணணுன்றதை பற்றி கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா அந்த ஒரு அனுபவம் வந்து மனசில் ஆழமாக பதிய ஆரம்பிச்சது. எப்படி சொல்கிறது, ஒரு ஆழ்ந்த அமைதி, ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு லவ். ஏன்னா மனுஷங்கக்கிட்ட நிறைய பேர்கிட்ட அன்பு எதிர்பார்த்துருக்கோம், நாம் கொடுத்துருக்கோம். அவங்க கொடுக்குற லவ் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. நம்ம கொடுக்குற லவ் அவங்களுக்கு ரீச் ஆகுமா, அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி. ஆனால் இந்த மெடிடேஷனில் வந்து சுப்ரீம் சோல் கூட நம்ம கனெக்ட் ஆகும்போது மனசில் வந்து ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்கும், எல்லாமே நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். லைக் எனக்கு இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி அது வந்து அந்த 1 செகண்டில் ஃபீல் ஆச்சு. ஸோ எல்லாம் சொல்லுவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒவ்வொரு பழக்கத்துலேருந்து விடுபடணும், டக்குன்னு வெளியே வந்துட்டோம் அதோட பின்விளைவுகள் வந்து ரொம்ப மோசமானதாக இருக்கும், அதை வந்து சைடு எஃபெக்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. அப்படிலாம் இல்லாமல் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது இதில் வந்து ரிலீஃப் கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. லாஸ்ட் மினிட் வரையும் அதை பற்றி எனக்கு எந்த நாலேஜும் கிடையாது. ஜஸ்ட் மெடிடேஷனில் உட்கார வச்சாங்க, அதை அனுபவம் பண்ண வச்சாங்க, நம்மளுக்கு என்ன தேவையோ. அப்போ லாஸ்ட் மினிட் எனக்கு தெரியும் இப்போ
இப்படி ஒரு அழகான ஒரு வாழ்க்கை எனக்காக இருக்குது. இந்த வாழ்க்கையை விட்டு நான் ஒரு டென்ஷனான ஒரு லைஃபு, ப்ரெஷர்ஃபுல், எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஓட்டத்தை மறக்கிறதுக்காக ஈவினிங் ஆனால் அதுக்கு ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து ஒரு கூட்டம், ஒரு நண்பர்கள், தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூடுறோம். அப்புறம் அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது, லைக் சண்டை, சச்சரவுகள். ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனையெல்லாம் வந்து உருவாகிட்டு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்படி இவங்க அப்படின்னு பேசுகிறது, இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்து வெளியில் வந்துட்டோம். அப்புறம் இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த அனுபவம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த அனுபவத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்துலேருந்து டோட்டலாக அடுத்த நிமிஷமே இந்த வாழ்க்கை தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்த உண்மையான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் தான் நம்ம வாழணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ லாஸ்ட் ஒரு 12 வருஷமாக இந்த மெடிடேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதனால் வரைக்கும் ஒரு நாள் கூட அந்த நிமிஷம் முடிவு பண்ணிட்டோம் இனி நம்மளுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் வேண்டான்னு. இன்றைக்கி வரைக்கும் அந்த தாட் லெவலில் கூட அந்த பிரச்சனை வந்தது கிடையாது. லைக் அது வந்து முழுக்க முழுக்க மெடிடேஷனில் தான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான். மற்றவங்க போகாமல் இருக்கிறதுக்கு என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்றத பற்றி முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னா வந்து ஏதோ பெரிய விஷயம், அது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஸோ சாமியாராக அப்படியே போயிடுவாங்க, சன்னியாசி ஆகிடுவாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டெல்லாம் வந்து ரெகுலராகவே எல்லாரும் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. லைஃப்ன்றது அப்படி கிடையாது. ரொம்ப 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 சிம்பிளான ஒரு வே தான். அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு இதனுடைய விளைவுகள் என்ன, எங்கே போய் முடியும், இதனால் வர நன்மைகள் என்ன, இதனால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை புரிஞ்சு நடந்துக்கிறது தான் வந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஆன்மீக வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்குமே வந்து சொல்யூஷன் இருக்குது. அதில் முக்கியமானது வந்து மன அமைதி ரொம்ப 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 முக்கியம். இந்த மன அமைதி இல்லாதனால்தான் இன்றைக்கி இந்த சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள், எந்த ஒரு பொறுமையும் இல்லாமல் எல்லாத்துக்குமே கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு ஆவேசம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மன அமைதி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அப்படின்றது வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தான் கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா தியான முறையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியன்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த தியான முறையை கற்றுக் கொடுக்கறது அப்படின்னா மைண்டை வந்து எப்படி பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது, மைண்ட் பவரை வந்து எப்படி பாசிட்டிவாக நம்ம வந்து கொண்டு போகிறது, அது மூலயமா நம்மளை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, நம்மளை எப்படி ஹாப்பினஸ்ஸாக வச்சுக்கிறது, அதோடு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் எப்படி கொடுக்கறது, இதை பற்றின வந்து கிளியர் நாலேஜ் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பிரம்மகுமாரிகள் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா தேரி, அதாவது ஞானமும் இருக்குது, அதை அனுபவம் பண்ணுற முறைகளும் இருக்குது. எல்லாருக்கும் அந்த ஞானத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த நாலேஜில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை ப்ராக்டிக்கலாக எப்படி மெடிடேஷன் பண்ணி அதை வந்து நம்ம லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி கிளியராக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ பிரம்மகுமாரிகள் மெடிடேஷன் சென்டருக்கு வந்து எல்லோரும் வந்து அவங்கவுங்களோட லைஃப்பை வந்து எப்படி சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிற வாழ்க்கை அப்படின்றத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் நான் வந்து பப்ளிக்கு கொடுக்குற மெசேஜ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும். இங்கே இருக்கிற இந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழணுன்றது தான் என்னோடய விருப்பமும் கூட. நன்றி, வணக்கம். இன்றைய இளைஞர்கள் எப்படியெல்லாம் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான தீர்வுகளை 3 பிரிவுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கான தீர்வுகளை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. நிச்சயமாக இந்த தீர்வுகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பெருமளவில் உதவி செய்யும் நம்ம நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.